ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளை நீலா யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி சண்டே சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு அதை பொரிஞ்சது உடனே அதோட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். அதை வதங்கிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரிசி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இன்னொரு முறை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் புதினாவும் அதில் போட்டுக்கிறேன். புதினாவும் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா புதினா வதங்கிச்சுனாக்கா அந்த புதினாவுடைய எசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் பிரியாணியில் வாசனை நல்லாயிருக்கும். அதுதான் நான் இப்போவே போட்டுக்கிறேன். புதினாவும் வதங்கிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அதோட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். அதோட சக்தி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் அதோட ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலக்கிக்கலாம்.
கொஞ்ச நேரம் அதை மூடி வைப்போம். அதுக்குள்ளே சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதோட நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் சிக்கன் எடுத்து. நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள், உப்பு, இந்த மசாலா, இஞ்சி பூண்டு மசாலா இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அது வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். இது தக்காளி வதங்க ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா அதை இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன்ல தண்ணி மாதிரி வரும் பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இது வதங்கட்டும். அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மசாலாவோட நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். நீங்கள் தயிர் வேண்டான்னா விட்டுருங்க, அப்படிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க. தயிரும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மசாலாவோடு நல்லா கலந்துருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைப்போம். திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். நம்ம சிக்கன்லேருந்து தயிரெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்துடுச்சு பாருங்கள். இப்போயே ஒரு பாதிக்கிட்ட வெந்துட்டு இருக்குது. இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன், சாதாரண பொன்னி அரிசி. நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அளந்துக்கிட்டேன். ஒரு அரிசினா 2 தண்ணி வைக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அளந்து வச்சுருக்கேன் தண்ணியை, அதோடு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டைம் நம்ம வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலந்துடலாம்.
இதிலே நீங்கள் எலுமிச்சை பழமும் பிழிஞ்சிக்கலாம், ஒரு 1/2 எலுமிச்சை பழம். தண்ணி இன்னும் கொதிக்கலை, நான் திறந்து பார்த்தேன். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். திரும்ப மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சிக்கன் வந்து ஒரு பாதிக்கு மேலே வெந்துடுச்சுங்க. இப்போ அரிசி போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அரிசி வேகிறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்குறேன், உப்பு காரம் கரெக்டாக இருக்காதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், பார்ப்போம். பாருங்கள், நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பசங்க வேறு பசிக்குது, ஆச்சான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க பக்கத்தில் நின்றுக்குன்னு. வேறு பாத்திரம் வச்சுருந்தா எழுந்திருக்கும், இதே ஃபில் ஆகிடுச்சு குக்கரில். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடியில் இருக்குது மேலே இருக்கிறதா அப்படியே கலந்து சரிசமமாக விட்டுக்கலாம். இல்லைன்னா கீழே வேகும், மேலே வேகாது, மசாலா கீழே தங்கிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ கலந்தால் தான் சாப்பாடு நல்லா வந்துச்சுன்னா அப்படியே நின்றுடும் மசாலாலாம் அடியிலேயே. இப்போ இன்னொரு முறை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் லெமன் பிழியறதுக்கு மறந்துட்டேங்க, நீங்கள் முதல்ல பிழிஞ்சிடுங்க. நான் லெமன் பிழிஞ்சிட்டு இதோட கொத்தமல்லியும் போட்டு நான் அப்படியே கலந்து விட்டுக்கிறேன். அந்த கொட்டை தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதை நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அப்படியே மெதுவாக பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு. பிள்ளை நிலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி.
நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இருந்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் கிளறவே முடியல. இதில் நான் அப்படியே பொறுமையாக கிளறிட்டுருக்கேன். ஓகே, பாய், தேங்க்யூ.